ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் லண்டன் சிஸ்டம் ஓப்பனிங்கில் ஒரு கேம் வந்து லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணியிருந்தோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த கேமில் வந்து நம்ம ஒயிட் ப்ளே பண்ண போகிறோம். நான் கிங் பானை மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். பான் E4, பிளாக் வந்து பான் E5 ப்ளே பண்ணியிருக்காங்க. நைட் F3, நைட் F6. இது வந்து E4, E5, நைட் F3, நைட் F6 ப்ளே பண்ணால் இது வந்து பெட்ரா ஆஃப் டிஃபென்ஸ். பெட்ரா ஆஃப் டிஃபென்ஸ் ஆர் ரஷ்யன் கேம். இந்த ஓப்பனிங் நேம் வந்து பெட்ரா ஆஃப் டிஃபென்ஸ் ஆர் ரஷ்யன் கேம். ஸோ இதுக்கு வந்து knight into E5, ஓப்பனிங் லைன் knight into E5, pawn D6, knight F3, knight into E4, pawn D4, D5, bishop D3. இப்படி ப்ளே பண்ண லைனு. அவங்க பிஷப் E7 ப்ளே பண்ணியிருக்காங்க. I play the move bishop D3, knight F6, double O, rook E1, developing move, knight C6, bishop F4. ஐடியா பிஷப் G4 எதுக்குன்னா பிஷப் G4, பிஷப் into G4, queen into knight into D4 ஐடியா. pawn C3, queen D7, knight D2, knight D5, attack the bishop, bishop G3. இப்போ பிஷப் G5 எதுக்கு விளையாடிருக்காங்கன்னா பிஷப் G5 நெக்ஸ்ட் பிஷப் into D2, knight into D2 விளையாட முடியாது. ஏன்னா இங்கே பிஷப் into D1 குயின் போகுது இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ளே பண்ணிக்கலாம்னா குயின் C2. ஒரு மூவ் இருக்குது இன் பிட்வீன். பிஷப் into H7 விளையாடலாம். பிஷப் into H7 into D2 விளையாடலாம். knight into D2, pawn G6, pawn G6, bishop into G6, queen into G6, bishop into G6, F into G6, queen into G6, queen E7 போயிடும். ஸோ அது வந்து மைனர் பீஸை கொடுத்து பான் எடுக்கிறோம், 2 பான் எக்ஸ்ட்ரா. ஸோ அது கரெக்டாக இல்லை. knight into D2. இப்போ நான் ட்ரை பண்ணலாம் பிஷப் into H7. ஆனால் இங்கே விளையாடுவாங்க பான் H6 விளையாடுவாங்க. பான் H6 or G6. ஓ, I think this is a mistake move. Bishop into H7 check. pawn G6 வந்து அந்த நைட்டு இந்த பிஷப் எடுத்து நம்ம செக் கொடுக்க முடியுமா? பிஷப் H4ன்னு பிஷப் H4, பிஷப் G5, பிஷப் இது ரொம்ப லேட் ஆகுமே. இப்போதைக்கு ஒரு பான் அப்பு அப்படியே விளையாடுவோம் நம்ம. பிஷப் D3. இவங்க வந்து டபுள் ரூக் ஆட் பண்ண போகிறாங்க. அதில் வேறு ஒன்றும் இல்லை, அதான் ஐடியா. ஓப்பன் ஃபைல் இல்லையா, அதெல்லாம் டபுள் ரூக் ஆட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? ரூக் into E7, குயின் into E7னா ரூக் கொண்டு வர முடியாது நம்மளால். இப்போது என்ன ப்ளே பண்ணலாம்? பிஷப் H4 விளையாடலாம். பிஷப் H4னா பிஷப் H4, பான் G6. அதுக்கப்புறம் எதாவது பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு பான் H3 விளையாடுவோம். பான் H3 விளையாடினாலும் ரூக் வருமே. அதான் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகுது. நைட்டை த்ரெட் பண்ணுவோமா? பிஷப் E4, நைட் F6. சரி, கிங் F1 விளையாடுவோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும் இல்லையா? நெக்ஸ்ட் நீங்கள் இவங்க வந்து ரூக் A8னா எக்ஸ்சேஞ்ச் தான். ரூக் into E7, ஒரு பான் அப்பு கேப்சர். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்சேஞ்ச். நைட்டு தான் கரெக்டான ஆக்டிவான ஸ்கொயர் இல்லை. இப்போது நைட்டு எங்கே எடுத்துகிட்டு போகிறது தான் யோசிக்கிறேன். இப்போது பான் H3. இந்த நைட் வந்து இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்க வரைக்கும் ஓகே. இல்லைனா நைட் வந்து A5, C4ன்னு வருவார் இங்கே. அது வேறு பார்க்கணும். நைட்டு கரெக்டான ஸ்கொயர் இல்லையே. ஸோ நைட்டை த்ரெட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம். எஸ், அதான் எதிர்பார்த்தேன் நான். கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். இது லைனை நம்ம எப்படி போகுது எங்கே வருதுன்னு பார்க்கணும் இல்லையா. இங்கே எதுவும் செக் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக பார்க்குறேன் நான். குயின் பிஷப்பும் இந்த E2 செக் வரக்கூடாது, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் ஒரு பானில் எந்த அளவுக்கு நம்ம விளையாட முடியும்னு பார்ப்போம். ஒரு பான் அப்பு. ஓகே, பிஷப் F4, அட்டாக் த குயின். குயின் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். செம்ம விளையாட்டாங்களே சதனத்தில். அடடா. ஓகே, பார்ப்போம் எப்படி போகுது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பிஷப்பை த்ரெட் பண்ணுவோம், இது எப்படி விளையாடுதுன்னு பார்ப்போம். பிஷப் F5. அவ்வளோதான், கேமே முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. செக். பிஷப் G6 செக் செக். எவ்வளோதான், மேட் இன் 2. G4 checkmate. That's all.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் நம்ம அனலைஸ் பண்ணிடலாமா? நம்மளோட ஒரு பிளண்டர் வந்திருக்கு. ஒரு பிளண்டரு 92% அக்யூரசி இருந்தாலும் ஒரு பிளண்டர் வந்திருக்கு. ஆப்போனண்ட் வந்து 83% அக்யூரசி இருக்கா. 2 பிளண்டர் பண்ணியிருக்காங்க, 2 மிஸ்டேக்கு. மிஸ்டேக் போல் ஒரு பிளண்டர் பண்ணியிருக்கோம். அது என்ன பிளண்டர்னு பார்க்கலாம். முதல்ல இருந்தே நம்ம மூவ் பண்ணி பார்த்துடலாம். எங்கே பிளண்டர் வருது, நம்ம சைடில் எங்கே பிளண்டர் வருது, ஆப்போனண்ட் சைடில் எங்கே பிளண்டர் வருது, மிஸ்டேக் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். வேறு இந்த இதில் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிஸ்டேக் மூவ், இது தருது ரூக் F8. ஏன்னா இங்கே பிஷப் இன்ட் H7 பீஸ் போகுது இல்லையா? சரியா? அது ஒரு மிஸ்டேக். இது வந்து பான் H6 இருக்கலாம். பெஸ்ட் வந்து பான் H இதை மூவ் பண்ணிக்கலாம். அவங்க இந்த பான் வந்து H6 வந்து மூவ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பான் H6 H3ன்னு அப்படி லைன் போகுது அது. சரிங்களா? ஸோ அதனால் அது ஒரு மிஸ்டேக் பிளாக் சைடில் பார்த்தோம்னா எல்லாம் ஓகே தான். அதெல்லாமும் இந்த குயின் D3 வந்து டபுள் கொஸ்டின் மார்க் பிளண்டர்ன்றாங்க. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க என்ன விளாடணுன்னா பிஷப் H4 தான். இதுக்கு வந்து நம்ம வந்து பிஷப் H4 தான் பெஸ்ட் மூவ்னு சொல்கிறாங்க. பிஷப் H4 குயின் D3 இஸ் ஏ பிளண்டர். அதுக்கு பேர் பிஷப் H4 விளாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுமாதிரி இல்லைன்னா இப்படி போகணும், லைன் போகணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போக மாட்டேதுன்னு தெரில எனக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு குயின் D3 பிளண்டரு. அதே போல் அவங்க சைடில் வந்து குயின் இன்ட்டு B2 வந்து பிளண்டர். அதுக்கு பதில் பிஷப் G6 விளாடணும்னு சொல்கிறாங்க. பிஷப் G6னா அப்படி லைன் போகுது. பிஷப் G6 விளையாடிட்டு அதுக்கப்புறம் குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் குயின் இன்ட்டு B2 விளாடணுன்றாங்க. சரிங்களா? சரி, குயின் இன்ட்டு B2, குயின் F5, அட்டாக் த பிஷப், பிஷப் G6, பிஷப் G6, பிஷப் G6 வந்து அதுக்கு பதில் என்ன விளாடலாம், நைட் E7 விளாடணும்னு சொல்லுது. நைட் E7 லைன் போகணும் அப்படின்றாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஷப் G6 செக்கு. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல கிங் E6 வந்து டபுள் கொஷின் மார்க் பிளண்டரு. கிங் எங்கே போகணுமா, F8 போகணுமா. F8 போனால் திரும்ப செக் வருது, திரும்ப இப்படி வருது. இப்படி ப்ளே பண்ணால் ரிப்பிட்டேஷன் வருது. திரும்ப விளாட்னா ட்ரா ஆகுது, ரிப்பிட்டேஷன் மூவ் ட்ரா ஆகுது. சரி, ஓகே. கிங் E6 ப்ளே பண்ணதெல்லாம் மேட்டே பண்ண முடியுது நம்மளால். செக், கிங் E6 மேட்டே வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிங் F8 விளையாடி ரிப்பிட்டேஷன் மூலம் ட்ரா வந்து காட்டுறாங்க இது இவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை அனலைஸ் பண்ணிட்டோம் கேமு. ஓப்பனிங் பார்த்துடலாமா? அதில் இது வந்து ஓப்பனிங் என்ன, பெட்டர் ஆஃப் டிஃபென்ஸ் E4, E5, நைட் F3, நைட் F6. இது பெட்டர் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லலாம், இல்லை ரஷ்யன் கேம்னு சொல்லலாம். நைட் F3, நைட் F6 இதெல்லாம் ஓப்பனிங் லைன். நைட் F3க்கு நைட் F6 விளாட்னா பெட்டர் ஆஃப் டிஃபென்ஸ். அதுக்கு நைட் இன்ட்டு E5 விளாடணும், இது ஓப்பனிங் லைன். இப்போ நைட் இன்ட்டு E5க்கு பான் D6 விளாடணும். சரிங்களா? பான் D6. சப்போஸ் நைட் இன்ட்டு E4 விளாட்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நைட் இன்ட்டு E4 குயின் E2. குயின் E2க்கு அவங்க நைட்டு மூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நைட் F6 இல்லை நைட் D6 இங்கே மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அட்டாக் பண்ணுறாங்க, மூவ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே டிஸ்கவர் செக்கு ஓப்பன் ஆகும். ஒரு செக் வந்து இடனில் இருக்குது, மறைஞ்சிருக்கு இல்லையா? இந்த நைட்டு மூவ் பண்ணால் குயினால் செக் ஓப்பன் ஆகுது இல்லையா? இப்போ இந்த நைட்டு எங்கே மூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே மூவ் பண்ணுறது அப்படின்னா, இங்கெல்லாம் மூவ் பண்ணால் எந்த ஒரு யூஸ் இல்லை. இப்படிலாம் விளையாடிட்டா எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்படிலாம் விளையாடிட்டா சரிங்களா, அவங்க இப்படி பிஷப் வச்சு பிளாக் போயிடுவாங்க. அந்த பெஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா, இந்த நைட்டு வந்து நம்ம C6 விளாடணும். நைட் C6 இங்கே செக் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா, இங்கே செக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பிஷப்பாலேயோ இல்லை குயினாலேயோ தான் பிளாக் பண்ண முடியும். சரிங்களா? எதால் பிளாக் பண்ணாலும் நம்ம நைட்டு வச்சு தான் கேப்சர் பண்ணணும் அந்த குயினை. சரிங்களா? சப்போஸ் நைட் இன்ட்டு E7 இப்படி விளாட்றோம். சப்போஸ் எங்கள் பிஷப் வச்சு இங்கே பிளாக் பண்ணாலும் நம்ம நைட் இன்ட்டு D8. சரிங்களா? குயினை வின் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் இவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா, இப்படியும் லைன் விளாடலாம். எப்படி இல்லைன்னா இப்போ இங்கே நைட் இன்ட்டு E4, நைட் இன்ட்டு E5, நைட் இன்ட்டு E4, குயின் E2. இதுக்கு வந்து நைட்டை மூவ் பண்ணக்கூடாது. குயின் E7,
குயின் E7, குயின் இன்ட்டு E4. இந்த எட்ஜ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ. பான் D6. பான் D6 என்ன விளாட்னா பான் D4 விளாடணும். எப்படி சப்போஸ் இப்படி விளாட்றாங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி கேப்சர் பண்ணிடலாம். ஒரு பான் அப் நம்மளுக்கு. சரிங்களா? சப்போஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி F6 இப்படி விளாட்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 அட்டாக்கர், 2 டிஃபெண்டர். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன விளாட்லாம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு மூவ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு, சும்மா ஒரு மூவ் ஏற்றிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ எந்த ஒரு பீஸும் வின் பண்ண முடியாது இல்லையா? அதை பாருங்கள் கரெக்டாக. 1 2 3 ஒரு 1 2 3 4 5 6 பான் இருக்கா? பிளாக் கிட்ட 1 2 3 4 5 6 பான் இருக்கு, ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன விளாடணும் அப்படின்னா, சப்போஸ் இப்படி விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ D6 மட்டும் விளாட்னாங்கன்னா வின் பண்ணிவிடுவோம். நம்ம எப்படி கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம வின் பண்ணிடலாம் பானை. அப்போ நம்மளுக்கு அவங்க F6 விளாட்றாங்கன்னு வச்சுங்களேன், F6 விளாட்றாங்கன்னா நைட் C3. சப்போஸ் இங்கே கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், தென் நைட் D5. இப்படி அட்டாக் கொடுக்கணும். நைட் D5 என்ன விளையாடுவாங்க அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நைட் D5 சப்போஸ் இப்படி விளையாட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பானை. அப்படியே இதில் பாருங்கள் 1 2 1 2 இல்லையா? அப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களா, என்ன ஆகுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த டாக்டிக்ஸ் இங்கே நைட் டேக்ஸ் C7 4க்கு டபுள் அட்டாக். 4க்குன்னு சொல்லலாம். 4க்குன்னா ஒரே டைமில் 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட பீஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து 4க்குன்னு சொல்லலாம். இப்போ 2 பீஸை மட்டும் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இப்போ பாருங்க, இது வந்து நம்ம 4க்கு இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த 3 பீஸ் அட்டாக் பண்ணுது இல்லையா? அது இதோட வேல்யூ அதிகமான பீஸ் இல்லையா? அது இங்கே மூவ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இது வந்து நம்ம வந்து 4க்கு அப்படின்னு சொல்லணும். 2 பீஸை மட்டும் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது வந்து நம்ம டபுள் அட்டாக்னு சொல்லிக்கலாம். 2க்கு மேற்பட்ட பீஸ் அட்டாக் பண்ணால் அது நம்ம 4க்குன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நைட் C7 4க்கு வருது இல்லையா? ஓகே, 4க்கு பீஸ் போய்டும் இல்லையா? குயின் போய்டும் இல்லையா? ஸோ அதில் சப்போஸ் இப்படி விளாட்றாங்கன்னா திரும்ப அப்படியே தான், அதே போல் தான் பானாப்பு இல்லையா? இப்படி விளையாடிக்க வேண்டியது தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இப்போ நைட் இன்ட்டு E5 நம்ம விளையாடணும். நைட் இன்ட்டு E5 நைட் இன்ட்டு E5னா குயின் E2 வருது இல்லையா? குயின் E2 குயின் E7 இந்த லைன் விளையாடணும். அதில் ஒரு பானாப்பு ஆகுது ஒயிட்டுக்கு இல்லையா? பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ நைட் இன்ட்டு E5க்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஸ்கவரு செக் ஓப்பன் ஆச்சு இல்லையா? செக் மறைஞ்சிருந்தது இல்லையா? ஸோ இப்போ அதனால தான் அந்த டிஸ்கவர் செக் வருதுன்றதுக்காக தான் பான் D6 ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடுறாங்க. ப்ளே பண்ணதுக்கப்புறம் இங்கே நைட் வந்து F3 போகுது. நைட் இன்ட்டு E4 இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ ஒர்க் ஆகுது. குயின் E2 குயின் E7 இப்போ D3 விளையாடுறீங்கன்னு வச்சிங்களேன், நைட் இங்கே போயிடும். இங்கே எந்த ஒரு இன்னும் கிடையாது, நார்மல் எக்ஸ்சேஞ்ச் தான் இது, நார்மலாக விளையாடக்கூடிய லைன் இது. சரிங்களா? ஸோ அந்த D6 விளையாடினா தான் ஒரு பான் அப்பு. அப்படி சப்போஸ் கவனிக்கலன்னா அந்த குயின் வந்து டிஸ்கவர் செக்கில் குயின் லாஸ் ஆகிறதுலாம் அந்த D6 விளையாடினா தான். சரிங்களா? ஓகே, அந்த பெட்டர் ஆஃப் டிஃபென்ஸ் எப்படி விளையாடணும்? E4 E5 knight F3 knight F6 knight into E5 pawn D6 knight F3 knight into E4. அதுக்கப்புறம் நம்ம பான் D4 இன்னொரு பானை வச்சு சென்ட்ரல், இன்னொரு குயின் பானை வச்சு நம்ம சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணோம். D4 இது ஆக்சுவலாக D5 விளாடணும் அவங்க. D5 பிஷப் D3 அப்புறம் பிஷப் D6 டபுள் ஓ rook E1 rook E8. இந்த நைட்டுக்கு ப்ரெஷரை கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்படி C4ன்னு விளையாடுவாங்க. C4 C6 இந்த இடத்துல பார்க்கணும். இந்த கேப்சர் பண்ண முடியாது அவங்களால. இது கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பீஸ் போய் பாருங்க 1 2 அட்டாக்கர் 1 டிஃபெண்டர் இல்லையா? ஒரு பீஸ் போய் சப்போ இந்த C4 C6 அப்புறம் நம்ம நைட் C3. ப்ரெஷர் பாருங்கள் இந்த E4 நைட்டுக்கு 1 2
த்ரீ த்ரீ அட்டாக்கர், 1 2 டிஃபெண்டர். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ண வேண்டியது தான். சப்போஸ் இங்கே கேப்சர் இப்படி கூட பண்ணலாம். அவங்க கேப்சர் சரி, ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஒரு ஐசோலேட் பண்ண வரும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் இருக்கக்கூடிய ஓப்பனிங்கில் இந்த மாதிரி பொசிஷன் வரக்கூடியது தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்படி விளையாடிக்க வேண்டியது தான். எய்ம் என்ன, அந்த E4க்கு அந்த நைட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்றா விளையாடிக்க வேண்டியது தான், எப்படி போகுதுன்னு பார்த்து. அதில் ஒரு கேம்பிட்டுக்கு கூட லைன் இருக்குது. இதில் அந்த பெட்டர் ஆஃப் டிஃபென்ஸில் ஒரு கேம்பிட் லைன் கூட இருக்குது. அது எப்படின்னா, அதுக்கு கூட கேம் விளையாடாமல் போயிட்டு போகிறோம், விளையாடுவோம். E4 E5 நைட் F3 நைட் F6 நைட் இன்ட்டு E5 நைட் C6. இந்த கேம்பிட்னா என்ன, ஒரு பானை வந்து இனிஷியலாக கொடுத்துட்டு அவங்க வந்து பீஸை டெவலப் பண்ணி அட்டாக் கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 2 பீஸ் டெவலப் ஆகிருக்கு. ஒயிட்டுக்கு ஒரு பீஸ் தான் டெவலப் ஆகிருக்கு. சரியா? அட்டாக் கிரியேட் பண்ணுறது தான் எய்ம். சரி, இப்போ நைட் இன்ட்டு C6 D இன்ட்டு C6. இப்போ இங்கே அட்டாக் வருது இல்லையா? பான் D3 பிஷப் C5 பிஷப் C5 இங்கே வந்துருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன வர போகுது? இங்கே பிஷப் டயகனல் ஓப்பன். இங்கே பாருங்கள், எல்லா பீஸும் ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு நைட்டு இங்கே கொடுத்ததில் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அந்த இந்த பிஷப் டயகனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பிஷப் இங்கே வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பொசிஷனில் பிளாக் பாருங்கள், இந்த C8 பிஷப் டயகனல் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆக்டிவாக இருக்கா? பிஷப் C5 ஆக்டிவாக இருக்கு. நைட்டு ஆல்ரெடி டெவலப் ஆகிடுச்சா? சரிங்களா? இதுதான் லீடிங் இன் டெவலப்மெண்ட். சரியா? பீஸஸ் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பிஷப் C5 நைட் G4 இப்படி வந்துட்டு இங்கே F2 டார்கெட் பண்ணோம். அப்புறம் குயின் வந்து F7 குயின் H4 இந்த ஸ்கொயரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுதான் எய்ம். சரியா? பிஷப் E2 ப்ளே பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி விளையாடுவாங்க H5. இதெல்லாம் ஓப்பனிங் லைன். இதெல்லாம் தெரியாமல் நம்ம விளையாட முடியாது. இதெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். பான் H5 எடுத்து நெக்ஸ்ட் அதே லைன் தான். பிஷப் வந்து அதே தான், நைட் G4 F2 தான். அதே நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா பான் C3 நைட் G4 வருதுன்னு வச்சிங்களா? பான் D4 C3 D4. இங்கே நைட் இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம C3 முதல்ல ப்ளே பண்ணிக்கணும். நைட் வரும்போது இங்கே வந்து D4 விளையாடிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி ப்ளே பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், குயின் H4 கவனிக்காம இங்கே கேப்சர் பண்ண என்ன ஆகுது பாருங்கள், இங்கே வருது இல்லையா? சரியா? இங்கே வீக்காகுது. இதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஒயிட்டுக்கு. ஸோ இப்படி வரும். அது இது பிளாக் விளையாடுறவங்க நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெகுலராக இப்போ வந்து பிளாக் விளையாடுறவங்க இதே விளையாடுவாங்க இல்லையா? நைட் F3 நைட் F6 விளையாடிடுவாங்க. நம்ம நைட் இன்ட்டு E5 விளையாடணுன்னா அவங்க நைட் C6 விளையாடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு இந்த ஓப்பனிங் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் பான் E4 நிறைய ஓப்பனிங் வந்து பிளாக்கு அகைன்ஸ்டாக பார்த்துருப்போம். அதனால் எல்லா ஓப்பனிங்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் ஆக முடியாது இல்லையா? ஒரு ஓப்பனிங் சூஸ் பண்ணுறாங்கன்றதால நம்மளோட ரொம்ப அதிகமாகவே பார்த்துருப்பாங்க. சரிங்களா? இப்படி வரும், அப்படி வந்து இங்கே அட்டாக் வரும். இந்த மாதிரி லைன் வந்து போகும். அது இதுக்கு என்ன விளையாடணும்? குயின் H4 பான் G3 குயின் F6 திருப்பி இங்கே அட்டாக் வரும். திருப்பி வந்து இங்கே பான் F3 அந்த மாதிரி விளையாடணும். நம்ம பிளாக் வந்து பீஸ் டவுன் தான், பட் இருந்தாலும் ஒயிட் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். சரிங்களா? கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பீஸ் எடுத்து கொஞ்சம் கிங்கை சேவ் பண்ணி ஒரு பீஸ் அவங்களுக்கு டவுனாக இருந்தால் கூட குயின் நைட் இதெல்லாம் வந்திருக்கு. பீஸ் ஆக்டிவாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம பாருங்கள், வெறும் பான் மூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு. ஏதாவது பீஸ் டெவலப் ஆகிருக்கும். அந்த பிஷப் E2 தான் அப்படி பான் F3 இந்த பான் H4. சரிங்களா? அந்த மாதிரி இங்கே வருது பாருங்கள். சரி, இந்த மாதிரி வரும். பார்த்து அந்த பொசிஷன் பார்த்து அடிக்க வேண்டியது தான். சரிங்களா?
ஸோ ஒயிட்டை விட அவங்க பிளாக் வந்து ரொம்ப ஓப்பனிங் வந்து நல்லா நிறைய லைன் வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஃபோர்டு கேம்பிட் வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விளையாடி பண்ணுங்க. சப்போஸ் இப்படி விளையாடினா இப்படி தான் விளையாடணும். INT-C6, DNT-C6, pawn D3, bishop C5, bishop E2, pawn H5, pawn C3, அப்புறம் இங்கே knight G4, சில டைம் பிஷப் C5 விளையாடிட்டு கூட அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைனா இங்கே குயின் H5 கூட டைரெக்டாக வரலாம். இந்த ஆப்போனண்ட் எந்த மாதிரி லைன் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.